வணக்கம் ஜெயஹிந்த். வளைகுடா நாடுகளில் புது புது அலையன்ஸ், எதிரிகள்லாம் திடீர்னு நண்பர்களாகிறாங்க, புது புது அலையன்சஸ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம். நாம் ஒரு 10-20 வருடம் எதுவுமே நடக்காத ஒரு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வுகள் அடுத்தடுத்த நாட்களில் நகரக்கூடியது, அதுவும் வேகமாக நகரக்கூடியதை இப்போ பார்க்குறோம். இப்போ நீங்கள் யாருமே நம்ப முடியாத ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரேல் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, கத்தாரையும் சவுதி அரேபியாவும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு. இவங்களுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய நாடு. ரெண்டுமே ஒன்றும் ஆப்ரஹாமிக் அக்கார்டில் கையெழுத்து போடலை. ஒரு பகைமை இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு எதிரிகள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், அட்லீஸ்ட் அட்வர்சரிஸ்னு வச்சுக்கலாம். இப்போ கத்தார் மற்றும் சவுதியோடைய மிக முக்கியமான விமானப்படை அப்கிரேடேஷன் ப்ரோக்ராமை எடுத்து செஞ்சு கொடுக்கறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். இது உங்க நம்ப முடியுதா? டீட்டெயில் என்னன்றதை பார்ப்போம். கத்தாரோடைய F-15 QA ரக விமானங்கள் அமெரிக்காட்டிருந்து வாங்கினது. இது ராயல் ஃபைட்டிங் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வெப்பன் இன்டகிரேஷனை இப்போ இஸ்ரேல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கத்தாருக்கு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கத்தாரும் இஸ்ரேலும் ஒப்பந்தம் போட்டு அட்லீஸ்ட் பாதுகாப்பு துறையில் ஒப்பந்தம் எதுவுமே போடாத ஒரு நாடுகள். இதை பப்ளிக்கா யூஎஸோடைய கான்ட்ராக்டிங் ரெக்கார்ட்ஸ்ல வெளியில வருது. ஓப்பன் சோர்ஸ் இமேஜ்லையுமே நம்ம பார்க்குறோம். இப்போ யூஎஸ் கத்தாரோடைய F-15 QA ப்ரோக்ராம், இப்போ அமெரிக்காவுக்கு அப்புறம் இந்த F-15 F-35 ரக விமானங்களை மிகப்பெரிய லெவல்ல போர்ல பயன்படுத்தின ஒரே நாடு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான். 2017 அமெரிக்காவும் கத்தாரும் ஒரு ஃபாரின் மிலிட்டரி சேல்ஸ் அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. இதுல 36 F-15 QA ரக விமானங்களை அவங்க வாங்குறாங்க. இதை வாங்கின பிறகு இது ஒரு ஆல் வெதர் அட்வான்ஸ்டு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லலாம். கத்தார் எமிரியோட ஏர்ஃபோர்ஸ்ல இது உள்ள வருது. அதன் பிறகு அமெரிக்காவுடைய டேட்டா பேஸ், பப்ளிக் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேட்டா பேஸ்ல பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட $8.5 பில்லியன் அளவுக்கான மதிப்பீடு. இப்போ இந்த $8.5 பில்லியன் அளவுக்கான மதிப்பீடுல ஒரு சப்கான்ட்ராக்டா உள்ள வராங்க. எப்படி இவங்களுக்குள்ள பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. வெளியில ரெண்டுமே பகைமை நாடுகள். இப்போ அமெரிக்கா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் நேரடியா பண்ணல, இந்த மாதிரியான ஹெல்ப்பை கத்தாருக்கு பண்ணல அப்படின்ற போது அமெரிக்காவுடைய சப்கான்ட்ராக்டரா இஸ்ரேல் போய் இஸ்ரேலோடைய டிஃபென்ஸ் கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 250 மில்லியன் இதுக்கான கான்ட்ராக்டை எடுத்து அந்த போர் விமானங்களுக்கு தேவையான அட்வான்ஸ் ஜெட் ஸ்பேர் பார்ட்ஸை இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியமாக JHMCS அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் ஹெல்மெட் மவுண்டட் கியூவிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு, இது ஜஸ்ட் நார்மல் ஹெல்மெட் நினைக்காதீங்க. பைலட்டுக்கு ஒரு அவேர்னஸை கொடுத்து பைலட்டை இயங்க வைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இதோடைய 160 சிஸ்டம்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. AVS 9 அப்படின்ற இரவு நேரங்களில் பார்க்கக்கூடிய கண்ணாடிகள் அதை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இது ஆக்சுவலாக இந்த கான்ட்ராக்ட் யாருக்கும் வருது? அமெரிக்க நிறுவனமான போயிங்க்கும் கத்தாரோடைய அரசாங்கமுக்கும். ஆனால் இந்த கான்ட்ராக்டை யார் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோடைய டிஃபென்ஸ் கம்பெனிஸ். இப்போ F-15 QA ப்ரோக்ராமோட இந்த டெக்னாலஜி அப்படின்றது வளைகுடா நாடுகள், அதுவும் இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் கிட்ட போகுது அப்படின்ற போது இதில் உள்ள ஒரு செய்தி இருக்கு. அதை நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ இந்த வெப்பன் சிஸ்டம் ஸ்டாண்டர்டைஸ் ஆகிறத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். வளைகுடா நாடுகள் கணிசமான அளவுக்கு அமெரிக்க எதிர்ப்பு மனநிலையில தான் இருப்பாங்க. அதையும் மீறி அமெரிக்காவுடைய சிஸ்டம்ஸ், இஸ்ரேலோடைய சிஸ்டம்ஸ் எல்லாமே இப்போ கத்தார், சவுதி, UAE ஏற்கனவே இருக்கிறாங்க, பஹ்ரைன் ஏற்கனவே இருக்கிறாங்க, குவைத் இருக்கிறாங்க, ஈராக் கூட ஓரளவுக்கு இருக்கு. ஆனால் இப்போ மிக முக்கியமான 2 பவர் சென்டர்ஸ், ஒன்று சவுதி மற்றும் கத்தார், இது 2 தான் பணத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடுகள் வளைகுடா நாடுகளில். இவங்க கிட்டேயும் இந்த வெப்பன்ஸ் போகும்போது இந்த வெப்பன்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்தி வச்சு இது யாருக்கு எதிராக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு எதிராக தான். ஸோ ஈரானை வீழ்த்தறதுக்கு மேபி இந்த வருடமா அடுத்த வருடமான்னு தெரியாது, ஒரு பக்காவான ஸ்கெட்சை அமெரிக்கா, வளைகுடா நாடுகள்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது இஸ்ரேலோடைய நேரடி டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய எல்பிட் நிறுவனம், எல்பிட்டோடைய மியூசிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கத்தாரிக்கு கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ராரெட் கவுண்டர் மெஷர். இது ஒரு ஹை டெக்னாலஜி வெப்பன் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவுக்கு கொடுக்குற அளவுக்கான ஹை டெக்னாலஜின்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு ஹை டெக்னாலஜி. இதில் கத்தாரோடைய ராயல் ஃபேமிலிஸ், அந்த எமிர்களுக்கு உண்டான விமானங்கள் 11 விமானங்களில் இதில் 3ல் பொறுத்து வச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். கத்தாரோடைய எமிரேட்ஸ் எவ்வளோ முக்கியமான ஆளுங்க. அவங்க தான் அந்த நாட்டை ரன் பண்ணக்கூடியவங்க.
அவங்களுடைய பர்சனல் விமானங்களை யாரையும் சுட்டு வீழ்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலி சிஸ்டத்தை வாங்கி வைக்கிறாங்க அப்படின்ற போது வெளியில இவங்க என்ன ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டைரக்ட் இன்ஃப்ராரெட் கவுண்டர் மெஷர். இந்த சி மியூசிக் அப்படின்றது பர்சனலாக தங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு தங்க நாட்டோடைய டெக்னாலஜியோ இல்லை வேற ஒரு இஸ்லாமிய நாட்டோட டெக்னாலஜியோ நம்பாமல் அவங்களுடைய எதிரியா யூதர்களை வந்து இவங்க கழுவி ஊற்றிட்டு இருப்பாங்க டெய்லி ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா இது வந்து நம்ம ரொம்ப கிளியராகவே பார்க்க முடியுது. சுவிட்சர்லாண்டில் இந்த விமானங்கள் வந்து மெயின்டெனன்ஸுக்கு வரும்போது இந்த இஸ்ரேலி சிஸ்டம்ஸ் அந்த விமானங்களில் பொருத்தப்படக்கூடிய ஓப்பன் ஃபோட்டோகிராஃப்ஸே இன்னைக்கு பப்ளிக்ல இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைட் விஷன் மற்றும் ஜேஹெச்எம்சிஎஸ் காம்பேட் ஹெல்மெட்ஸ், இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமானது. இப்போ கத்தாரோடைய F-15 QA ஃபிளீட் எடுக்கும் அப்படின்ற போது இது இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜை வந்து கொடுக்குது. ஏன்னா ஏர் டு ஏர் காம்பேக்டும் சரி, ஏர் டு கிரவுண்ட் காம்பேக்டும் சரி, லாங் ரேஞ்ச் பெட்ரோல்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே இந்த விமானத்தை வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஒரு மிக முக்கியமான இன்னொரு ஸ்டோரிக்கு வருவோம். இப்போ கத்தாருக்கு அடுத்தது இவங்களை வந்து எதிராக பார்க்கக்கூடிய ஒரு நாடு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. இப்போ சவுதி அரேபியாவை எடுத்தீங்க அப்படின்னா இவங்களும் இதே மாதிரியான ஒரு பெரிய பர்ச்சேஸை அவங்க பண்ணுறாங்க. யுஎஸ் சவுதியோடைய அந்த F-15 SA ப்ரோக்ராமில் கணிசமான கான்ட்ராக்ட்ஸ், அதாவது பேட்ரியாட் மிசைல் ஸ்லேல்ஸில் ஆரம்பித்து ஏர் வெப்பன் சிஸ்டம்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே இஸ்ரேலிய நிறுவனங்கள் இருக்கக்கூடியதை ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. இப்போது சவுதியோடைய F-15 SA ஃப்ளீட்டோட அப்கிரேடேஷன் வேலையை இஸ்ரேலி நிறுவனங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி F-15 SA அப்படின்றது இந்த ஸ்ட்ரைக்கிங் ஈகிளோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன். இதில் ஃப்ளைபை கண்ட்ரோலு, ரேடாரு, டிஜிட்டல் ஏவியானிக்ஸ் எல்லாமே இருக்குது. அதோட வேலையும் இப்போ 80 விமானங்களை அடுத்த தலைமுறை விமானமாக அப்கிரேட் பண்ணுறதுக்கான வேலையுமே இப்போ இவங்க எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த கான்ட்ராக்டுமே எப்படின்னா அதை சுற்றி வளைச்சு அமெரிக்க நிறுவனத்தோட கான்ட்ராக்டை போட்டுட்டு அதை வந்து ஒரு இஸ்ரேலிய சப்கான்ட்ராக்ட் நிறுவனம் எடுத்து பண்ணும்போது இதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது. டோட்டலாக இவங்களை நம்பி இவங்க போகிறாங்க அப்படின்றதையும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அமெரிக்காவோடைய கான்ட்ராக்டிங் டேட்டா பேஸை நம்ம ஆய்வு செய்தோம், பப்ளிக் ஃபோட்டோஸை நம்ம ஆய்வு செய்தோம், இவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து இவங்க மேட்ச் ஆகுது இந்த இடத்துல அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 2 எதிரி நாடுகள் இப்போ சோகால்டு இந்த இவங்க அந்த மத ரீதியான மோதல்களெல்லாம் மறந்துட்டு இப்போ ஒரே கோர்ட்டில் இணையிறாங்க அப்படின்னு சொல்லி தோஸ்தாகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இவங்க பாப்புலேஷனுக்கு இது தெரியாது. இப்போ நீங்கள் கத்தாரோட அல் ஜசீராலாம் பார்த்தீங்கன்னா அதை கவரே பண்ண மாட்டாங்க. நாங்கள் அமெரிக்காட்டிருந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மக்களை வந்து அந்த இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு இங்கே உள்ள இவங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அடுத்த ஒரு மிக முக்கியமான நியூஸு, இஸ்ரேலை சேர்ந்த ரஃபேல் நிறுவனம் அவங்களுடைய அயன் டோம் சிஸ்டத்தை இந்தியாவில் உருவாக்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முதல் முறையாக தங்க நாட்டை விட்டு வெளியில் அவங்களோட கட்டிங் ஏஜ் டெக்னாலஜியை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா அது இந்தியாவாக தான் இருக்க முடியும்னு நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களோட அயன் டோம் தாமிர் இன்டர்செப்டர்ஸை இந்தியாவில் உருவாக்குறதுக்கு ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஒரு அமெரிக்கன் இப்போ இஸ்ரேலி நிறுவனம் இந்தியாவுடைய பிரைவேட் செக்டர் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரோட பேசிகிட்டு இருக்காங்கன்றதும் இதில் தாமிர் இன்டர்செப்டர் மிசைலை இந்தியாவில் பண்ணுறாங்க அப்படின்றதும் கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்தியாவை நோக்கி அவங்க ஏன் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமளும் செல்ஃப் ரிலையன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சுயசார்பை பற்றி பேசுகிறோம். அதே மாதிரி அமெரிக்காவுடைய கைப்பாவையை இஸ்ரேல் இருக்கக்கூடாது, அமெரிக்காவை கையேந்தி இஸ்ரேல் இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த இடத்துல அவங்க வேற வைக்கிறாங்க. ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறு மக்கள் தொகை சிறு இடத்த வச்சு, அதுவும் ஆப்ரேஷனலாக ஈரானுடைய நேரடி டார்கெட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேலில் வச்சு நீங்கள் இவ்வளோ பெரிய வெப்பன் சிஸ்டம்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், லேபர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் காஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஒரு நம்பிக்கையான ஒரு நாடு, அதே சமயம் இதை அந்த டெக்னாலஜியை ரெப்ளிகேட் பண்ணிட்டு நம்ம ஒரு தேவைப்படக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஓன் சிஸ்டம்ஸுமே அதில் இருக்குது. ஸோ சுதர்சன சக்கரத்தை பற்றி பிரதமர் அவர்கள் 2030 வரணும்னு ஏற்கனவே பேசியிருந்தாரு. ஸோ பக்காவாக ஒரு இதை பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே ரஃபேல் நிறுவனம் இந்தியாவுடைய கல்யாணி நிறுவனத்தோடு சேர்ந்து கல்யாணி ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டு நிறுவனத்தை இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆல் லைக்லி இது இங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதோட ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் இருக்குது. இப்போ அயன் டோமோடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது முக்கியமாக கவனிக்கணும். ஷார்ட் ரேஞ்சு
ராக்கெட்ஸு, ட்ரோன்ஸு, ஆர்ட்லரிஷியல், க்ரூட் மிசைல்ஸில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே வந்து இவங்களால பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான க்ரூட் மிசைல்ஸை இஸ்புல்லாக்கள் மற்றும் ஹவுத்தீஸ் இவங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஏவனதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை நாளைக்கு பாகிஸ்தான் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பெருசாக தேவை கிடையாது. சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீல் பைப்பும் அந்த மிசைலோடைய மேனுஃபேக்சரிங்க்கு தயாரிக்கக்கூடிய சோடியம் பெர்குலேட் அப்படின்ற ப்ரீகர்சரும் ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவும் இருந்து அது ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ELM-2084 அப்படின்ற ரேடார் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வெப்பன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் BMCன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதோட இன்டர்செப்டர் மிசைல் 4 கிலோமீட்டர்லேருந்து 70 கிலோமீட்டர் தூரம். ஸோ இது இந்தியாவில் பண்ணுறாங்க அப்படின்ற போது ஆப்வியஸாக நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக இதை வந்து கெஸ் பண்ணலாம், இந்தியாவும் இதை பயன்படுத்துவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஒரு மிசைலோட காஸ்ட் அப்படின்றது $50,000 $1 லட்சம். இந்தியாவுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவான சிஸ்டம்ஸை வந்து இந்தியா மாஸ் ப்ரொடியூஸாக பண்ணி அதை வாங்க மாட்டாங்க. பட் நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸில் இதை வந்து வைப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இஸ்ரேலோடைய ஃப்ளாக்ஷிப்பான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிசைல் டிஃபென்ஸ் டெக்னாலஜி தான், குறிப்பாக அயர்ன் டோம். இப்போ அந்த அயர்ன் டோமை இந்தியாவோடைய மேனுஃபேக்சரிங்கே மூவ் பண்ணுறாங்க அப்படின்ற போது இங்கே யாருக்கு யாரும் எதிரிகளும் கிடையாது, யாருக்கு யாரும் நண்பர்களும் கிடையாது. அடிச்சுக்கிறது சோஷியல் மீடியாவில் சித்தாந்த ரீதியாக அப்படின்ற சராசரி குடிமகன் இப்படி தான் இருக்காங்களே போல் இங்கே குளோபல் லெவலில் மிகப்பெரிய ஈக்குவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த எல்லா நகரமுமே நீங்கள் ஒருவேளை ஈரான் இஸ்ரேல் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு வளைகுடா நாடுகள்லாம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஈரானை வீழ்த்துறதை நோக்கி தான் இந்த நாடுகள் போயிட்டு இருக்காங்க. இதை வந்து காலம் வெகு விரைவில் பதில் சொல்லும். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.